our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இந்த ஆண்டின் இறுதி நாள். இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே உங்களை நிலைநிறுத்தினது அவருடைய கிருபையல்லவா? சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து காத்து கொண்டது அவருடைய காருண்யம் அல்லவா? ஆகவே புத்தாண்டுக்குள் செல்வதற்கு முன்பு சில மணி நேரங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை மனதார துதியுங்கள். அவர் துதிக்கு பாத்திரர். கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இனி வரப்போகும் புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களும் புதிய கிருபைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இயேசு உபத்திரவ காலத்தில் நமக்கு உறுதியான துணையாக, உதவி செய்யும் கண்மலையாக, எபனேசராக நம்முடன் நிற்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று கூறினான். புத்தாண்டின் வாயிலில் நிற்கும் நாமும் எபனேசர் என்று அறிக்கையிடுவோம். உண்மையாகவே ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் நமக்கு எபனேசராக இருக்கிறார். கர்த்தர் இம்மட்டும் உங்களுக்கு உதவி செய்து வருகிறார். இம்மட்டும் கிருபை பாராட்டி வருகிறார். கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளிலே சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் இம்மட்டும் சிலுவை சுமந்த தன் தோள்களிலே உங்களை தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே உங்களுடைய உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். அன்று